Welcome back, ladies and gentlemen. Hi, chalo. Avengers Doomsdayல நம்ம வந்து ராபர்ட் டவுனி ஜூனியரை டாக்டர் டூமா பார்க்க போறோம் அப்படின்றது வந்து உலக அறிஞ்ச ஒரு விஷயம். ஆனா எத்தனை டாக்டர் டூமா நம்ம பார்க்க போறோம்? ஒரே ஒரு டாக்டர் டூமா பார்க்க போறோமா இல்லனா மல்டிவர்ஸ் லெவல்ல டிஃபரண்டான டாக்டர் டூமா நம்ம பார்க்க போறோமா அப்படின்ற மாதிரி என் மைண்டுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வியை பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரியோட தான் வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி டாக்டர் டூமா பத்தி பேசி. சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. First of all, இந்த மாதிரி எதனா காமிக்ஸ்ல இருந்திருக்கா? இந்த கவுன்சில் ஆஃப் டூம்ஸ் ஆர் டூமோட கவுன்சில் மாதிரி எதனா காமிக்ஸ்ல இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்ட்டா கவுன்சில் ஆஃப் டூம்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. பட் பார்லிமெண்ட் ஆஃப் டூம் ஆர் டூம் பார்லிமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் காமிக்ஸ்ல ஒரு கட்டத்துல இருந்திருக்கு. ஜானதன் ஹிக்மனோட ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் காமிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதே ஜானதன் ஹிக்மன் தான் 2015 வெர்ஷன் ஆஃப் சீக்ரெட் வார்ஸையும் எழுதியிருப்பாரு. ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் காமிக்ஸ் எவர். சோ அந்த ஒரு சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து MCU நகர்ந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த MCU வெர்ஷன் ஆஃப் சீக்ரெட் வார்ஸ் வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சோ அவரோட ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கதையில இதே மாதிரி ஒரு விஷயம் ஈடுபட்டிருக்கும். சோ அதை நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சோ பேசிக்கலி அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் காமிக்ஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம எப்படி MCU குள்ள கவுன்சில் ஆஃப் கேங்ஸ்னு பார்த்தோமோ அந்த மாதிரி காமிக்ஸ்லயே இருந்திருக்கல. அதே மாதிரி காமிக்ஸ்ல கவுன்சில் ஆஃப் ரீட் ரிசர்ச் அப்படின்ற மாதிரி ஒன்னு இருந்திருக்கும். சோ அந்த கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ்ல மல்டிவர்ஸ் லெவல்ல ஏகப்பட்ட ரீட் ரிசர்ச் இருந்திருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த கவுன்சில் ஃபார்ம் ஆக காரணமா இருந்த 3 ரீட் ரிசர்ச், 3 வேரியன்ட் ஆஃப் ரீட் ரிசர்ச் கிட்ட அவங்க யூனிவர்ஸோட இன்ஃபினிட்டி கான்ட்லெட் வந்து அவங்க கிட்ட இருக்கும். எல்லா ரீட் ரிசர்ச்சுமே ஒரு கைண்ட் ஆஃப் மல்டிவர்சல் பிரிட்ஜ் மூலமா தான் கனெக்ட் ஆயிருப்பாங்க. அந்த விதத்துல 616 ஓட ரீட் ரிசர்ச்சும் இந்த கவுன்சில் கூட கனெக்ட் ஆயிருப்பாரு. பேசிக்கலி இவங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, அவங்க உலகத்தை பாதுகாக்கணும், மொத்தமா மல்டிவர்ஸா ஒரு பெட்டர்மென்ட்காக போராடணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு காட்லி பீயிங்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க. உலகத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருப்பானுங்கன்னா, அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனையா இருந்தா ஃபியூச்சர்லயும் பிரச்சனையா வரக்கூடிய டாக்டர் டூம், ஒவ்வொரு யூனிவர்ஸ்ல இருக்க டாக்டர் டூமையும் கேப்சர் பண்ணி ஆர் எல்ஸ் அந்த யூனிவர்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பானுங்க. சோ தட் அவனால இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே போட்டு அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஆரம்ப கட்டத்துல ரீட் ரிசர்ச்சுக்கு வந்து இவங்க பண்றது எல்லாமே ஓகே நல்லதான் பண்றானுங்க, இது வந்து நல்ல ஒரு விஷயம் தான், மல்டிவர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றது நல்ல ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சாலும் போக போக இவங்களோட உண்மையான முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ரீட் ரிசர்ச்சோட கவுன்சில்ல இருக்க ஒவ்வொரு ரீட் ரிசர்ச்சும் எமோஷன்லெஸ்ஸா இருக்கானுங்க. மனுஷனுங்க மாதிரியே இல்ல, ஏதோ ரோபோட் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு ஃபேமிலி எல்லாருமே அபேண்டன் பண்ணிட்டாங்க. அவனோட வைஃப் வெலிரியா ரிசர்ச், பிராங்க்லின் ரிசர்ச், அவங்களோட ஃபேமிலி லைக் ஜானி ஸ்டார்ம், பென் கிரிமிங் எல்லாருமே வந்து ஒதுக்கி வச்சுட்டு இவனுங்க வந்து தனியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபேமிலில எங்களுக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு 616 ஓட ரீட் ரிசர்ச் உஷாராயிடுறாரு. என்னடா இவனுங்க எப்படி இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி போக போக அவர் வந்து புரிஞ்சுப்பாரு. இவனுங்க கூட இதுக்கப்புறம் சேரக்கூடாது, இவனுங்க கூட நான் இருந்தேன்னா கடைசியில் இவனுங்க மாதிரி தான் நானும் இருந்துருவோம் போல இருக்கு, கடைசியில் இவனுங்க மாதிரி ஒரு ரீட் ரிசர்ச்சா நானும் மாறிடுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரியலைஸ் பண்ணிட்டு அவன் கிட்ட இருந்து வந்துடணும், இவனுங்களை வந்து ஒளிச்சு கட்டணும், இவனுங்க வந்து மல்டிவர்ஸ்க்கே நல்லது பண்ற அப்படின்ற பேர்ல ஒரு சில கெட்டதையும் பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 616 ஓட டாக்டர் டூம் கூட டீம் அப் பண்ற மாதிரி லைட்டா காமிச்சிருப்பாங்க. வெலிரியா ரிசர்ச்சோட ஹெல்ப் மூலமா டாக்டர் டூமும் ரீட் ரிசர்ச்சும் ஒன்னா வேலை பார்க்குற மாதிரி ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு பிரச்சனையை முடிச்சு வைப்போம், அவங்களோட எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வருவாங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேருமே எனிமீஸாவே இருந்தாலும் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கு. சோ இந்த கதையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா நான் சொல்ல போறதில்ல, பிகாஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வரும். செலஸ்டியல்ஸ் எல்லாம் வருவாங்க, காஸ்மிக் லெவல்ல நிறைய நடக்கும். அதெல்லாம் இப்ப வந்து நமக்கு தேவையில்ல. இந்த கதையோட எண்டிங்ல இவங்க நினைச்ச மாதிரியே எல்லா வேரியன்ட்ஸ் ஆஃப் ரீட் ரிசர்ச்சும் டிஃபீட் ஆயிடுவாங்க. அந்த கவுன்சில் வந்து உடைஞ்சிரும். சோ அந்த இடத்துல டாக்டர் டூம், அந்த கவுன்சில் இருந்த இடத்துல டாக்டர் டூம், இந்த 616 ஓட டாக்டர் டூம் என்ன பண்ணுவாருன்னா அவரோட ஒரு ஆட்சியை வந்து நிலைநாட்ட பாப்பாரு. அங்க இருந்து ஒரு ரீட் ரிசர்ச்சோட இன்ஃபினிட்டி கான்ட்லெட் அவர் வந்து எடுத்துப்பாரு. ஒன்லி டூம் ரெயின்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு உட்காருவாரு. டூம் மட்டும் தான் ஆளணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. சோ பேசிக்கலி ரீட் ரிசர்ச்சுக்கு டாக்டர் டூம் உதவுனதுக்கான காரணமே இவனுக்கு உதவுனா இந்த மொத்த ரீட் ரிசர்ச்சும் காலி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அவங்களோட இடத்துக்கு நம்ம போயிடலாம், நம்ம எதிர்பார்த்த மாதிரி மொத்த கண்ட்ரோலையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் டாக்டர் டூம் இந்த 616 ரீட் ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. சோ அவர் நினைச்ச மாதிரி இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட ஒரு ஆட்சியை வந்து நிலைநாட்ட பாப்பாரு. அந்த இடத்துல இவங்க எல்லாருமே கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க டாக்டர் டூம்ஸ். மல்டிவர்ஸ் லெவல்ல ஏகப்பட்ட டாக்டர் டூம்ஸ் கேப்சர் பண்ணிருந்தாங்க. அவங்க எல்லாருமே இப்ப வெளியே வந்து இந்த டாக்டர் டூமை பார்த்துட்டு இவன் தான் நமக்கு வந்து தலைவன், இவன் தான் நமக்கு ராஜா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டூம் டூம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு படம் மாதிரி எல்லாருமே வந்துருவானுங்க. இததான் வந்து டூமோட பார்லிமெண்ட் ஆஃப் டூம் அப்படின்ற மாதிரி காமிக்ஸ்ல ஒரு இடத்துல சொல்லிருப்பாங்க. இதுல இருந்து இந்த ஒரு பார்லிமெண்ட் ஆஃப் டூம் வச்சுலாம் பெருசாலாம் இவங்க கண்டினியூ பண்ணிடலாம் போல. இது ஒரு ஒன் ஷாட் காமிக்ஸ் மாதிரி தான் ரிலீஸ் ஆயிருக்கும். சோ இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், இதெல்லாம் ஓகே, காமிக்ஸ்ல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் ஓகே, இது மாதிரி MCU குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா மேபி நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். பிகாஸ் இது மல்டிவர்ஸ் அப்படின்றதுனால என்ன வேணா பண்ணலாம், எல்லாத்துக்குமே ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் என் காதுக்கு வந்து ஒரு சில அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்திலேயே நம்ம இந்த காமிக்ஸ்ல பார்த்த மாதிரி கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் பார்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கவுன்சில் ஆஃப் ரீட்ஸும் MCU குள்ள வந்துருச்சுன்னா மேபி இது மாதிரி அவங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஒரு சான்ஸ் இருக்கு பண்றதுக்கு. ரீசெண்டா RDJ அவரோட இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு போட்டோ வந்து அப்லோட் பண்ணி விட்டுருப்பாரு. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, எல்லாருமே இதை பத்தி வீடியோ எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. அவர் வந்து ஒரு பாடி சூட்ல இருந்திருப்பாரு, அந்த டாக்டர் டூமோட ஒரு பாடி சூட்ல இருந்திருப்பாரு. பிகாஸ் ஆப்வியஸ்லி அவரால் இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு உடம்பெல்லாம் ஏத்திட்டுலாம் வர முடியாது. எவ்ரிபடி இஸ் நாட் ஹியூஜ்.
ஜாக்மன் அது தனி பிரீட் அவரு. சோ அதனால இவர் ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது, ஒரு பாடி சூட் போட்டுருப்பாரு. அண்ட் ஆப்வியஸ்லி கையில ஜெரிமி ரெனரோட புக் வச்சிருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி. இந்த ஹாக்கை ரிலேட்டடா இந்த பட்ஜெட் ரிலேட்டடா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதை சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு புக் எல்லாம் வச்சிருக்காரு. பட் அதை பத்திலாம் இங்க நான் பேச வரல. மெயின் மேட்டர் என்னன்னா, அவர் மூஞ்சில இருக்க அந்த மோகேப் டாட்ஸ், அதாவது மோஷன் கேப்சர் டாட்ஸ், இதை வந்து எல்லா என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ஸுமே இப்போ யூஸ் பண்றாங்க. லைக் மூவிஸா இருக்கட்டும், சீரிஸா இருக்கட்டும், கேமிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இது வந்து வந்துருச்சு. பேசிக்கலி அந்த மூவ்மெண்ட்ஸை கேப்சர் பண்ணி அதுக்கு மேல அவங்களுக்கு எப்படிப்பட்ட லேயர்ஸ் எல்லாம் வேணுமோ அவங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ எந்த விதமான ஒரு சிஜிஐக்கும் இது வந்து பயன்படும். லைக் ஒரு டிஏஜிங்கா இருக்கட்டும், இல்லனா எதனா ஒரு லேயர் ஆட் பண்ணனும் இருக்கட்டும், எல்லா விதத்துக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ் சினிமாஸ்ல இதெல்லாம் இப்போ வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஓகேடா, இதுக்கும் கவுன்சில் ஆஃப் டூமுக்கும் என்ன சம்பந்தம், ஆர் டூம் பார்லிமெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, சம்பந்தம் படுத்துவேன். சோ இங்க வந்து ஒரு சிலர் சொல்லலாம், இந்த மோகேப் டாட்ஸ் வந்து அவரோட ப்ராபபிலி அந்த மாஸ்க்கான ஒரு சிஜிஐயா இருக்கலாம், இல்லனா அந்த எரிஞ்சு போன அவரோட மூஞ்சுக்கான ஒரு சிஜிஐயா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லலாம். மேபி இருக்கலாம். பட் ஏன் நான் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றேன்னா, அதை பண்ணணும்னா பிராக்டிகலா ஈஸியா அவங்களால பண்ணிட்டு போயிட முடியும். நம்ம காமிகான் அனௌன்ஸ்மெண்ட்ல பார்த்தோம்ல, அந்த மாஸ்க் மாதிரியே இந்த படத்துக்கு தேவைப்படுற ஒரு மாஸ்கை ரெடி பண்ணிட்டு பிராக்டிகலாவே அவங்களால ஈஸியா பண்ணிட்டு போயிட முடியும். அந்த ஃபேஸுக்கு கூட ஒரு சின்ன கொஞ்ச நேரம் மேக்கப்னாலேயே அந்த ஒரு எரிஞ்சு போன மூஞ்சியும் கொண்டு வந்துட முடியும். சோ இதுக்கு மணிக்கணக்கா உட்காந்து சிஜிஐல ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியா பிராக்டிகல் எஃபெக்ட்லயே வந்து அவங்க வந்து கொண்டு வந்துடலாம். அப்படி இருந்தும் எதுக்கு இவங்க இந்த மோஷன் கேப்சர் டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நம்ம எத்தனை டாக்டர் டூமை பாக்குறோம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஒரே ஒரு டாக்டர் டூமை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவருக்கான பாஸ்ட், அவருக்கான டிஃபரெண்ட் டைம் லைன்ஸ்ல அவர் எப்படி இருந்தாரு அப்படின்றத பாக்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஸ்ட்ரைட்டாவே ஒரு டாக்டர் டூமை கொண்டு வந்து இவர் தான் டாக்டர் டூம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவருக்கான ஒரு பாஸ்டையும் காட்டுவாங்க. அந்த இடத்துல ஒரு டிஏஜிங் தேவைப்படும். அதுக்கான ஒரு மோஷன் கேப்சராவும் இருக்கலாம். இதை தவிர்த்து பார்க்கும்போது வை நாட் இது மல்டிபிள் வேரியன்ட்ஸ் ஆஃப் டாக்டர் டூமை கேப்சர் பண்றதுக்காக இந்த மோஷன் கேப்சர் டாட்ஸ் அவங்க வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. காரணம் என்னன்னா, மல்டிபிள் வேரியன்ட்ஸ் ஆஃப் டாக்டர் டூம் அவங்க கேப்சர் பண்ணணும்னா இதுதான் பெஸ்ட் வே பாசிபிள். ஒவ்வொரு டாக்டர் டூமுக்கும் வேரியேஷன் காட்டணும், ஒவ்வொரு டாக்டர் டூமுக்கும் வித்தியாசத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால உட்கார்ந்து மேக்கப்ல ஒவ்வொரு டாக்டர் டூமுக்கும் மூஞ்ச கழிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. சோ அதுக்கு பெட்டர் ஐடியா என்னன்னா, இந்த மாதிரி அவருக்கு வந்து மோஷன் கேப்சர் டாட்ஸ் வச்சுட்டு அவர் ஷூட் பண்ணிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஒவ்வொரு டாக்டர் டூமையும் அவங்க எப்படி வேறுபடுத்தி காட்டணும், டிஃபரெண்டா எப்படி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஜிஐல நிறைய லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். லைக் ஒரு டாக்டர் டூமுக்கு வந்து ரைட் சைடு மூஞ்ச மட்டும் எரிஞ்சு போன மாதிரி, இன்னொரு டாக்டர் டூமுக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லா எரிஞ்சு போன மாதிரி, இன்னொரு டாக்டர் டூமுக்கு மூஞ்சே ஃபுல்லா எரிஞ்சு போன மாதிரி, மூஞ்ச இல்லாத மாதிரி ஒரு டாக்டர் டூம், மூஞ்சி பக்காவா இருக்க மாதிரி ஒரு டாக்டர் டூம், வெள்ள முடியோட இருக்க டாக்டர் டூம் சொல்லிட்டு ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் காட்டலாம். சோ அதுக்கான ஒரு மோஷன் கேப்சர் தான் இதுவோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ ஒரு கேரக்டர் தான் பண்ண போறாங்க, ஒரே ஒரு வெர்ஷன் ஆஃப் டாக்டர் டூம் தான் பண்ண போறாங்கன்னா பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ் தான் பெஸ்ட் வே பாசிபிள். பிகாஸ் நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் கூட ஃபுல்லா கிடையாது. சிஜிஐ எல்லாம் பண்றதுக்கு போதுமான அளவுக்கு டைம் இருக்காது. பிகாஸ் இருக்கிற ஆல்ரெடி ஊர்ல இருக்கிற மொத்த மார்வல் கேரக்டர்ஸும் உள்ள வந்து இறக்கி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சிஜிஐ தேவைப்படும். சிஜிஐ வச்சு அவங்களோட அப்பியரன்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி எல்லாம் கேரக்டர்ஸ் உள்ள இருக்கும்போது அவங்களுக்கு தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர்த்து இந்த மாதிரி ஈஸியா பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ்ல முடிக்க வேண்டிய கேரக்டருக்கு சிஜிஐ போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. சோ அதனால தான் நான் வந்து சொல்றேன், நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒருவேளை மல்டிபிள் டூம்ஸ் காட்டுறதுக்காக தான் இந்த மோஷன் கேப்சரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டா தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க சொல்லலாம், ஏன்டா ஒரே ஒரு கருப்பு புள்ளியை வச்சுக்கிட்டு வேரியன்ஸ் அது இதுன்னு பேசுறியாடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். வெறும் இந்த கருப்பு புள்ளி மட்டும் மேட்டர் கிடையாது. நீங்க காமிகான் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு போய் பாருங்க, அங்க அவங்க அனௌன்ஸ் பண்ண விதமே இதை குறிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏகப்பட்ட மல்டிபிள் டாக்டர் டூம்ஸ் கொண்டு வந்துட்டு அதுக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே கொண்டு வந்து அவரை வந்து ஆர்டிஜே அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணாங்க. சோ அந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுக்க பாத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டா தோணுது. அதனாலதான் இவ்வளவு நாள் நான் மாங்குன்னு பேசிட்டு இருக்கேன். அவங்கல இருந்து ஒருத்தர் வந்து ஒரிஜினல் டாக்டர் டூம், இவர் தான் மெயின் டாக்டர் டூம் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்களே, அந்த மாதிரி படத்துல ஏதோ பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் இந்த டெட்பூல் உல்வரீன்ல பார்த்தோம்ல, ஹியூ ஜாக்மனுக்கு ஒரு மாண்டேஜ் மாதிரி போட்டுருப்பாங்களே, அந்த மாதிரியாச்சும் எதனா நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மல்டிபிள் டாக்டர் டூம் வேரியன்ட்ஸ் மல்டிவர்சல் லெவல்ல பட்டு காமிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபைனலா இவர் தான்டா உண்மையான டாக்டர் டூம் அப்படின்ற மாதிரி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ கவுன்சில் ஆஃப் டூம்ஸ் மாதிரி, அதாவது பார்லிமெண்ட் ஆஃப் டூம் மாதிரி வரப்போகுதா, இல்லனா மல்டிவர்சல் லெவல்ல ஒரு மாண்டேஜ் மாதிரி காட்ட போறாங்களான்னு தெரியல. பட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் வித் திஸ் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஐ குட் பி ராங், நான் தப்பா கூட இருக்கலாம் இந்த விஷயத்துல. என் மைண்டுக்கு வந்துச்சு, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு, உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.